ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம புதுசா ஒரு எமௌண்ட் வாங்கியிருக்கோம். லக்கி வீல்ல வந்த எமௌண்ட்டு. அது நம்ம எஃப்எஃப்கே பிரசாந்த் அண்ணாவை பார்த்து வாங்கணும். ஏன்னா அந்த அண்ணா இன்னைக்கு லைவ்ல கொஞ்சம் அந்த எமௌண்ட் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அந்த எமௌண்ட்டு வாங்கிட்டோம். சரி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு. சரி அப்படியே ஒரு கஸ்டம் மேட்ச் கிரியேட் பண்ணி போட்டு அப்படியே இனிமையை கொஞ்சம் விருப்பத்திலாம் வந்தேன். அதான் இப்போ இந்த எமௌண்ட்டு போட போகிறோம். சரி வாங்க இந்த எமௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் கைஸ். இப்போ போடலாம் கைஸ். என்ன கைஸ் இது இந்த எமௌண்ட் போடும்போது மட்டும் இத்தனை டிஸ்டர்பன்ஸு திருப்பியுமா? சரி கைஸ், இந்த தடவை எனிமையை அடிச்சுட்டு போடலாம். இந்த தடவை எனிமையை ஃபிஸ்டில் அடிக்கலான் இருக்கோம். ஆமாம், பார்ப்போம். ஃபிஸ்டில் அடித்து எனிமையை ஓட விடுறோம். சரி கைஸ், இப்போ போய் எனிமையை அடிக்க போகிறோம். போகிறோம். சரி கைஸ், வந்துட்டோம். இதில் எனிமி போடுவோம். பார்த்து அடிக்கணும். இந்த வந்துட்டோம் கைஸ். நம்ம என்ன கைஸ் நமக்கு டேமேஜ் கொடுக்குறாங்க. இத்தனை டேமேஜ் போகுது கைஸ். நமக்கு கன் எடுத்து தான் வந்துட்டான். அப்புறம் டீமில் அவனுக்கு போட்டுற வேண்டியா பிஸ்டலில் வச்சு அடிக்கிறான். அதனால கொஞ்சோண்டு டேமேஜ் போகுது கைஸ். இவன் தான் கைஸ் அவன் கன் எடுக்காம போனவன். சரி வாங்க இவனையும் யூஎஸ்பிலே வச்சு முடிச்சிடலாம். இங்கடாவன் இங்கே இருக்கான். இன்னும் ஹெட்டே ஏற மாட்டேங்குது. ஸ்னைப்பர் எடுத்து போட்டுற வேண்டியதான். இன்னொரு ஐயோ, நம்ம டீம்மேட் அடிக்கிறப்ப நம்ம கீழே செக்யூர் பண்ணிடலாம். என்னடா இது அடிச்சிட்டானா? சரி இன்னொரு எனிமையை போய் தேடி ஃபிஸ்டில் அடித்தவன அவனுக்கே அமௌண்ட் போடுறான் கைஸ். அவன் இன்னொரு எனிமி எங்கன்னு தேடுவோம். எங்கடா அவன்? ஓ, நம்ம டீம்மேட் மாட்டிட்டாரா செவந்தி வரையில்? எங்கே போனாலும் வந்து பிடிச்சிடுறானுங்க 70%. சரி வாட தம்பி ஒரு 2 அடி 3 அடி அளவுதான். அளவுதான் முடிச்சு வச்சு கைஸ். வாங்க கைஸ் அமௌண்ட் போடுவோம். சூப்பராக இருக்குது கைஸ் அமௌண்ட்டு.